அன்னைக்கு ஒரு நாள் வீட்டிலேயே பாதாம் பால் பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்தது. 10 பாதாம் வந்து முன்னாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மறுநாள் தோல் உரிச்சாச்சு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்களும் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தீங்கன்னா தோல் உரிச்சிடலாம். நான் தேவையான நட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். பால் வந்து இதுக்கு சுண்ட காசணும். அடுப்பில் வச்சாச்சு. நான் பாதாம் 10, முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தாவும் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் தேவையான நட்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாலில் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பொடி நல்லா பாலோடு சேர்ந்து கலந்துரும். ஸோ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நட்ஸும் சுகரும் வந்து பாலோடு நல்லா கலந்துரும். கலந்ததும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா திக்காக விட்டுருங்க. திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இது வந்து நல்லா நீங்கள் ஃபில்லிங்காக சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.